நம்ம மனுஷனா பிறந்ததை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு தான் வச்சு இந்த காம்படிஷன் ப்ரெஷர் ஈகோன்னு சம்பந்தமே இல்லாம இந்த சமுதாயம் நம்ம மேல திணிக்கிற விஷயத்துல மாட்டிட்டு தவிக்கிறக்கு இல்ல. எந்த வேலையை பண்ணும்போது பணம் புகழ் தாண்டி மனசு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அதான்டா உனக்கு. ஸோ இன்றைக்கி 7th நவம்பர். ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த பெரிய சம்பவத்துக்கு தயார். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய மச்சானும் இந்த ரைடில் இணையிறாரு. ஸோ இங்கேருந்து 2 வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மீட்டிங் பாயிண்ட் வந்து ஸ்ரீபெரும்புதூர். மொத்தம் 9 ரைடர்ஸ் வராங்க. 4 days கவர் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் 1500 kilometers ரைட் பண்ண போகிறோம். ஸோ எந்த இடம் போகிறோன்றதை வந்து பேசிட்டே போகலாம். ட்ரிப் 70 செட் பண்ணியிருக்கிறேன். நவ் we are going to start. ஒரு வாரமாக ட்ரிப் பிளான் பற்றி வாட்ஸ்அப் குரூப்பில் பேசி ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ரைட் அன்றைக்கி காலைல 2:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு சைரஸ் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு எல்லா ரைடர்ஸும் எக்ஸாக்டாக 5 o'clock வந்து ஸ்ரீபெரும்புதூரில் அசம்பிள் ஆயிடுச்சுங்க. எல்லா ரைடர்ஸ்க்கும் தெரியும் ட்ரிப்போட செலவு 10,000 ரூபான்னா நம்ம ரைடிங் கியர்ஸோட செலவு 20,000 ரூபாய் வரும் இனிஷியல் டேஸில். அது மாதிரி 1-2 ரைடர்ஸ் புதுசாக ஜாயின் பண்ணதுனால அவங்களுக்கு எல்லாமே ரைடிங் கியர்ஸை செட் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக 5:30க்கு ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ நாம் இப்போ ரைட் பண்ணி போய்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவோட ஷிமோகா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சக்ரேபைல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தாங்க. அங்கே ஒரு எலிஃபண்ட் கேம்ப் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்கல் ரெசார்ட் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. அந்த ரெசார்ட்டில் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். அந்த எலிஃபண்ட் கேம்பை வந்து ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு ட்ரெக்கிங் அண்ட் ரெசார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற துங்கா ரிவரில் ஒரு போட்டிங், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோங்க இந்த ரைட்டில். காலையில் 5:30 மணிக்கு ஒரு டீயோட ரைடை ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூஸாக ஒரு 3.5 hours டிரைவ் பண்ணி ஆந்திர பிரதேஷ்குள்ளே போயாச்சு. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நம்ம வந்து நிப்பாட்டியிருக்கிறோம். எல்லா ரைடர்ஸையும் குயிக்காக இன்ட்ரோ பண்ணிடுறேன். ஹோண்டா ஹைனஸில் லீட் பண்ணுறது அருண் நாகேஷ், எஜிடி ஸ்கிராம்ப்ளரில் வசந்த், ஏராக்ஸில் மச்சான் செல்வம், எம்ஓ F1ல் தோனி, கிளாசிக் 500ல் முகில், மோஜோ 300ல் கபிலன், பெனலி 500ல் இருக்கிறது நௌஃபால் அண்ட் நான் சதீஷ் வித் மீட்டேயர். இது இல்லாமல் BMW F900ல் அருண் ராமச்சந்திரன் நம்மளோட கர்நாடகாவில் டைரெக்டாக ஜாயின் பண்ணுறது. சென்னையிலிருந்து சக்ரேபைல் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 700 kilometers வருங்க. ஸோ ரைட் பண்ணும்போது சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதனால் எங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 550 kilometers வந்து ஃபர்ஸ்ட் டேயில் கவர் பண்ணுறது தான். மார்னிங் சன்ரைஸ்லேருந்து ஈவினிங் சன்செட் ஆகிற வரைக்கும் எல்லாருமே குரூப்பாக ரைட் பண்ணி போயிட்டே இருந்தோம். இது மாதிரி லாங் ரைடில் நம்மளோட பாடியை ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு பிரேக்ஸ் வந்து நெசசரிங்க. அண்ட் டீ காஃபி பிரேக்கில் எங்களோட குரூப் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறது, லோக்கல்ஸோட பேசுறது, அங்கே கிடைக்கிற ட்ரெடிஷ்னல் டிஷஸ் வந்து ட்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க. எஸ், சன்செட் ஆகி இதோ 3 வந்தாச்சு. நாங்கள் கண்டினியூஸாக ரைட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ எங்களுக்கு தெரியும் இந்த ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் அண்ட் ஏர்லி மார்னிங் ரைடு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதனால எல்லாரோட ஹெல்மெட்லேயுமே ஃப்ளாஷ் லைட் போட்டாச்சு. இது ரைடர்ஸோட சேஃப்டிக்காக. ஆனால் நைட்டு பார்க்குறதுக்கு செமையாக இருக்குதுல்ல. ஸோ இதுதாங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் டேயோட லாஸ்ட் பிரேக்கு. ஸோ இங்கே கிடைக்கிற லோக்கல் பீர்க்கங்காய் பஜ்ஜிலாம் ட்ரை பண்ணிட்டு ஹோட்டல் போயாச்சு. துர்கா இன்டர்நேஷ்னல், இதுதாங்க நம்ம ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல். ஆல்மோஸ்ட் 550 kilometer ஃபர்ஸ்ட் டே ஓட்டிருக்கோங்க. சென்னையிலேருந்து காலையில் 5:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ மணி 11 மணி. நாங்கள் ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கதையெல்லாம் பேசிட்டு படுக்கிறதுக்கே 2 மணி ஆயிடுச்சு. இருந்தாலும் காலையில் 5 மணிக்கெல்லாம் ரைட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஹே கைஸ், குட் மார்னிங். இது சக்ரபைல் ட்ரிப்பில் நம்மளோட டே 2. மார்னிங் இப்போது 5:45 ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணிட்டு கிளம்புறோம். இங்கே சக்லேஷ்புராவில் சரியான குளிர். எவ்வளோ மிஸ்ட் இருக்குன்னு இப்போ வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ மிஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்களா? ஏதோ கொசு பறந்துகிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க, அவ்வளோ மிஸ்ட்டு ஃபுல்லாக. எப்போதுமே அதிகாலையில் பண்ணுற ரைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் இந்த கண்டிஷன்ஸ் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு குரூப்போட உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ரைட் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரியான தருணங்களை என்ஜாய் பண்ணுறதுக்கு தாங்க உண்மையிலேயே இந்த மாதிரியான ரைட்ஸ் நம்ம போகிறோம்.
எப்போ பாரு காடு மலைன்னு எங்கேயாச்சும் சுற்றிக்கிட்டே தான் இருக்க. சில ஃபீலிங்ஸை வார்த்தையால் சொல்ல முடியாது. அந்த காடு, அந்த மலை, அந்த ரிவரோட சவுண்டு, பேட்ஸு. இதுவும் நம்ம மிட் ஆஃப் செகண்ட் டேல நம்மளோட ஜங்கல் ரெசார்ட்டை வந்து ரீச் பண்ணிட்டோங்க சக்கரை பையில். ஸோ செகண்ட் டே மணி 2 மணி மதியம். இப்போ தான் இந்த ஜங்கல் ரெசார்ட்டுக்கு வந்தோம். ஸோ இது டார்மெட்ரி தான் புக் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே தான் இருக்குது. ஜங்கல் ரெசார்ட் தான் இது. ஸோ இங்கே என்னென்ன அட்வென்ச்சர் இருக்குது அண்ட் டே 2ஓட ரிமைனிங் அண்டு டே 3ஓட பிளான் என்னன்றதெல்லாம் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். இப்போது வந்துட்டோம், செம பசி. இங்கேயே லன்ச் வந்து சொல்லியாச்சு, லஞ்சுக்காக தான் போயிட்டுருக்குறேன். ஸோ எங்களை போட்டிங் கூட்டு போகிறதுக்காக தான் இந்த ஜீப் வந்திருக்கு. இப்போ நாங்கள் போட்டிங் கிளம்பிட்டோம். ஜஸ்ட் இந்த ரெசார்ட்டுக்கு ஆப்போசிட் சைடில் தான் டேம் வாட்டர் இருக்குது, அதில் தான் போட்டிங் போகிறோம். போகலாமா? ஸோ இந்த ரிவர் வந்து துங்கா ரிவர். இது வந்து இந்த ரிவர் வந்து ஸ்டாப் பண்ணி ஒரு டேம் மாதிரி இருக்குது. இதில் தான் வந்து இந்த போட்டிங் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ போட்டுக்கு போகலாமா? போட் ரைட் முடிச்சுட்டு ஈவினிங் ரெசார்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் கேன்டீன் போனோம். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டீ அண்ட் ஸ்நாக்ஸ் சர்வ் பண்ணிவிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் வந்து ப்ளே பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் பற்றியும் இங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட இன்வால்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா இதை முடிச்சுட்டு கேம்ப் ஃபயர் போயிட்டோம். இந்த ரெசார்ட்டில் நாங்கள் எடுத்திருந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா டார்மெட்ரி அப்படின்றதுனால பெர் ஹெட் வந்து 2200 வரும். நீங்கள் ஒரு குரூப்பாக போகிறீங்கன்னா இந்த பேக்கேஜ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லஞ்சு, டின்னர் அண்ட் நெக்ஸ்ட் டேவோட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே இன்க்ளூடட் தான். ஸோ நாங்கள் வந்து கேம்ப் ஃபயரில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எங்களோட டின்னரை முடிச்சுட்டு டே 2 க்ளோஸ் பண்ணிட்டோம். ஹே கைஸ், குட் மார்னிங். ஸோ சக்கரை பைலில் இது நம்மளோட 3rd டே. மணி ஒரு 6 o'clock இருக்கும். மார்னிங் வந்து இந்த ரெசார்ட், ஃபாரஸ்ட் ரெசார்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெரியுது. ஓகே, இங்கேருந்து ஒரு ட்ரெக்கிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு 5 kilometer ட்ரெக்கிங். ஸோ எங்களோட டீமோட டீ பிரேக் மட்டும் முடிச்சுட்டு அங்கே கிளம்புறோம். யானையோட கால் தடம். ஆமாம், அந்த மார்க்கிங் யானை ரொம்ப கிளியராக வந்திருக்கு. இது யானையோட கழிவு ஃபுல்லாகவே இருக்குது. கைஸ், எலிஃபண்ட் இருக்கு ட்ரெக்கிங்கில். அவர் பொய் சொல்லி கூப்பிட்றாரா இல்லை நிஜமாக யானை இருக்கா? போகலாம் போகலாம் போகலாம்.
ஒரு யானையை நாங்கள் ட்ரெக்கிங் போகும்போதே பார்த்தோம். இங்கே இருக்கிற எல்லா எலிஃபெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா கேப்டிவ் எலிஃபெண்ட்ஸ் தான். இது எதுவுமே வைல்டு கிடையாது. இவங்க டேம் பண்ணி வச்சிருக்கிற எலிஃபெண்ட்ஸ் தான். ஸோ ட்ரெக்கிங் முடிஞ்சிருச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்திருக்கிறோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு திரும்ப யானைங்களை பார்க்குறதுக்கு போகலாம் அந்த எலிஃபெண்ட் கேம்புக்கு. கரெக்டாக அந்த தந்தத்தில் வச்சுட்டு சைடு சைடு பல எலிஃபெண்ட்ஸோட விளையாண்டி குழந்தைங்களாகவே மாறி போன எங்கள் குரூப் ரைடர்ஸ் பண்ண அட்டூழியங்கள் தான் இது. நல்லா ஃபாஸ்ட்டாக தள்ளி விடுங்க, ஃபாஸ்ட்டாக தள்ளி விடுங்க. இப்ப பாரியா ஆண்டி ஆண்டி புடிங்கிரு தாண்டி ஆண்டி நாம தங்கி இந்த ரெசார்ட்டோட ஆப்போசிட் சைடு தாங்க அந்த எலிஃபென்ட் கேம்ப் இருந்தது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு ஜீப் வந்தது. சண்டேங்கிறதுனால பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் கேம்பில் ஓரளவுக்கு க்ரௌடு இருந்தது. ஸோ இங்கே எலிஃபெண்ட் கேம்பில் என்ட்ரி ஆகிறதுக்கு பெர் ஹெட் வந்து 100 ருபீஸ் டிக்கெட் எடுக்கணும். பட் நம்ம அந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கிறதுனால இது அந்த பேக்கேஜோடய வந்துடும். ஸோ என்ட்ரி ஃப்ரீ. அப்படியே உள்ளே போயிட்டுருக்குறோம். 12 யானை இப்போ இருக்குது. 3, 4, 6, 9. ಅದು ವಾಶ್ ಮಾಡಿಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಬ್ರೌನ್ ಆಗಿದೆ. ಮಣ್ಣು ಹಾಕ್ಕೊಂತ ಇಟ್ಕೊಂಡು Sir, do something, do something. ஸோ எலிஃபென்ட் கேம்ப்லாம் முடிச்சுட்டு தேர்ட் டேயில் நம்ம ஒரு 10:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து சக்கரைபாயிலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா திரும்ப ரிட்டர்ன் வந்து அகைன் 700 கிலோமீட்டர்ஸ் நம்ம ரைட் பண்ணணும். வரும்போது பார்த்திங்கன்னா சித்தூர் வழியாக வந்தோம். மதியம் லஞ்ச் பிரேக்கில் வந்து லஞ்ச்லாம் முடிச்சுட்டு செமையாக ஒரு குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம். பொதுவாக பார்த்திங்கன்னா குரூப்போட அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் ஜேர்னியில் அவ்வளோ இருக்காது. பட் எங்கள் குரூப் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரிட்டன் தேர்ட் டேவோட ஸ்டே பார்த்தீங்கன்னா நம்ம தோத்பல்லாப்பூரில் வந்து ஸ்டே பண்ணோம். திரும்ப ஃபோர்த் டேவோட ஏர்லி மார்னிங் 6 o'clock வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். சென்னை போயிட்டே இருக்கிறோம். இது முல்பகல்னு ஒரு ஊர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக தோசை, இங்கே ஸ்பெஷலாக கிடைக்கிற தோசை ஒன்று இருக்குது. அதுக்காக இது ஒரு பழைய ஹோட்டல். பார்த்தீங்கன்னா 1979 இது ரன் ஆகிட்டு இருக்கிற ஹோட்டல். இங்கே தான் இந்த முல்பகல் தோசை வந்து ட்ரை பண்ணுறதுக்காக வந்துருக்குறோம். பார்க்கலாம். ஸோ இது தட்டு இட்லி. இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு தோசை. இதுதான் முல்பகல் தோசை. இங்கே கிடைக்கிற லோக்கல் ஸ்பெஷல் ஃபுட்டு. உள்ள என்ன ஸ்டஃப்பிங் அது? உருளைக்கிழங்கு எல்லாம் கலந்து. ஓகே ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் இந்த ஆனியன் தோசை எல்லாத்துக்குமே ஒரு ஆஃப் கொடுத்து இதை ட்ரை பண்ணுங்கன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். செம்ம வேற லெவல் டேஸ்ட். தோசை சீரியஸாக சூப்பராக இருக்குது. நெய் அள்ளி ஊற்றிருக்காங்க.
ஸோ முல்பாகல் தோசை எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஆந்திர பிரதேஷ் வழியாக திரும்ப வந்து சென்னைக்கு ரிட்டர்ன் வந்துட்டோங்க. மொத்தமாக இந்த 4 day ட்ரிப்பில் வந்து 3 ஸ்டேட் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். 1350 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி ரைட் போகணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து என்னோட இணைந்து பயணிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.